ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவாரூர் ஆழித்தேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 நாள் திருவிழா பயங்கரமாக நடந்துச்சு. நம்ம 6-7 இருந்துச்சிட்டோம். அந்த நாள் நடந்த கிளிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன். வேறு லெவலில் இருந்த கைஸ். ஏசியாலேயே மிகப்பெரிய தேர் நம்ம திருவாரூர் ஆழித்தேர் தான். அதுதான் நம்ம பற்றி பார்க்க போயிருந்தோம். வேறு லெவலில் இருந்து சத்தியமாக 300 டன் எடையும் 96 அடி உயரம் கொண்ட தேர். சத்தியமாக சொன்னேன், அந்த திரும்பும்போதெல்லாம் வேறு லெவலில் இருந்து அந்த கிரீஸ்லாம் ஊற்றி அதை திருப்புறது நிறைய புதுசாக பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய தேர். ஸோ முடிஞ்சால் எல்லோரும் நெக்ஸ்ட் இயர் போய் பாருங்கள். இந்த வருஷம் 6ம் 7ம் நடந்துச்சு. 6 சாமியை கோயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு தேரில் கொண்டு போய் ஏற்றி வைப்பாங்க. காலைல 5 மணிக்கு ஃபஸ்ட்டு 2 தேர் கிளம்பும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே அடுத்த ஒரு 3 தேர் கிளம்பும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். போனீங்கன்னா புதுசாக உங்களுக்கு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது இவ்வளோ நாள் பார்க்காம ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த தேருக்கு போய் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். அதில் அங்கே எடுத்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சுட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி அருமை சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் தியாக பெருமானின் பேரருள் நிச்சயமாக உண்டு. அப்பால் புரியும் காற்று
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்தா ஐஸ் மறக்காம எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். சாமி கோயிலேருந்து வெளியில் வர்றதுலேருந்து அடுத்த வந்து தேரில் ஏறி அடுத்த நாள் காலையில் தேரை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து திரும்பி வந்து நிலைக்கு நின்று அதை வந்து ஒரு கோபுரத்துக்கிட்ட வந்தோடனே அது வந்து பிரித்து விடுவாங்க. மேலே கோபுரத்தில் தட்டுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே உடச்சி விட்ருவாங்க ஒரு சைடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இழுக்க ஆரம்பிப்பாங்க 4 மணிக்கு மேலே. அப்புறம் ஒரு 6 மணிக்கு கிட்ட வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே வந்து நிறுத்துவாங்க. ஸோ சத்தியமாக அற்புதமான ஒரு காட்சி. மக்கள் எல்லாம் சேர்ந்து வடத்தை பிடிச்சி இழுப்பாங்க. அதுக்கு ஒரு தேருக்கு 4 வடம். அதுக்கப்புறம் அது ஜேசிபி வச்சு தள்ளுவாங்க. முட்டுக்கட்டை 1000க்கு மேலே இருந்துச்சு. க்ரீஸ் போட்டு அதில் ஒரு பெரிய தகரம் மாதிரி போட்டு அதில் க்ரீஸ் ஊற்றி கரெக்டாக எந்த ஆங்கிளில் வச்சா தேர் திரும்புன்னு வச்சு அளவெடுத்து அதில் க்ரீஸ் ஊற்றி அதை எல்லோரும் மக்கள் சேர்ந்து இழுத்து அந்த தாத்தா ஒருத்தர் தியாகேசா ஆரூரான் சவுண்டு போட மக்கள் அந்த வைப்பில் இழுக்க வேற கைஸ். அது வேற ஒரு இது. அது பார்க்கணுன்னா அப்படி ஒரு வேற லெவலில் இருந்து ஆனால் என்ன சொல்லதுக்குன்னே தெரில அந்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக எல்லோரும் போக வேண்டிய இடம் திருவாரூர் தேர். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ஏசியாலே மிகப்பெரிய தேர். சத்தியமாக அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுச்சு தேர். அங்கே வந்ததுக்கப்புறம் சாமிக்கு ஒரு பூஜை மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமியை அப்படியே கீழே இறக்கி அப்படியே மறுபடியும் கோயிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த டைமில் நம்ம அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டைமில் நம்ம இல்லை அதை எடுக்க முடியல. அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு நாள் கூட இருந்துட்டு நல்லா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். சத்தியமாக வேறு லெவல் கைஸ். திருவாரூர் தேர் ஆழித்தேர். அங்கே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் பிடிங்க, ஜாலியாக போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தேர்கிட்டே இருந்து வைப் பண்ணலாம். அது தேரை திருப்புறதுக்கே ஒரு 1 மணிக்கு ஆகும். அவங்க பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 400 பேர் இருந்து சேர்ந்து இதை பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அந்த தேரை வந்து திருப்புறாங்க. அதே மாதிரி தேருக்குள்ளே அழகாக ஏறது மாதிரி பெருசாக செட்டப்லாம் இருக்குமா, 3 படிக்கட்டு மாதிரிலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குமா. அதெல்லாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவல் கைஸ் திருவாரூர் ஆழித்தேர். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். மறக்காமல் கிச்சுட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரும் பக்காவாக. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இனிமேல். ஸோ நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஸோ பை கைஸ், அடுத்த வ்ளாகில் சந்திப்போம்.